Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து கேம்பிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த கேம்பிங் வந்து ஒரு குட்டி கேம்பிங் வீடியோ. நான் ஏற்கனவே வந்து ஒரு கேம்பிங் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நல்லா பெருசா வந்து ஒரு டீடைல்டா நான் போட்டிருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. கேம்பிங் பார்க்க பிடிக்கும் அப்படினா பாருங்க. இப்போ வந்து நாங்க சைக்கிளிங்லாம் பசங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு சைக்கிள்லாம் எடுத்து ஆர்வில வச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம். போற வழியில வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதாவது யாருக்கும் அடி இல்ல, பட் கார் பள்ளத்துக்குள்ள இருந்துச்சு. ஸோ போலீஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த லேக் வந்து ஒரு 45 மினிட்ஸ் டிரைவ். இந்த லேக்கோட வீடியோ நான் நிறைய தடவை போட்டிருக்கேன். எங்கள் 2 பேர், எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான லேக் சமிட் லேக் அப்படின்றது தான் பேர். அந்த லேக் போகிற வழியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சின்ன சின்ன அழகான வீடு, அதே மாதிரி நிறைய பெரிய லேண்டு அந்த மாதிரி தான் இருக்கும். டவுனுன்றனால அப்படி தான் இருக்கும் இந்த ஏரியா. அதுக்கப்புறம் வந்து இந்த லேக் வந்து இப்போ நமக்கு என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இங்கே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா லேக்கு பார்க்குக்கு எல்லாமே வந்து என்ட்ரி ஃபீ இருக்கும். $5 $7 அந்த மாதிரி இருக்கும். இந்த லேக்குக்கு வந்து யூஸ்வலாக $7. ஸோ நாங்கள் நிறைய லேக்கு ஸ்டேட் பார்க்கெலாம் போவோம் நாங்கள். அதனால் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து பட்டோக்கா லேக் போகும்போது இந்த கார்டு வாங்கி வச்சுக்கிட்டோம். இது வந்து நம்ம $50 பே பண்ணிட்டா 1 இயருக்கு வந்து நம்ம எத்தனை தடவை வேணாலும் எந்த லேக், இந்தியானா ஸ்டேட், எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே எத்தனை தடவை வேணாலும் லேக்கு பார்க்கு எல்லாமே போகலாம். நம்ம ஃப்ரீ தான். இந்த கார்டு ஃப்ரீயில் $50ன்ற போது நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறவங்களுக்கு. நாங்கள் இது வரைக்கும் இந்த லேக்குக்கு இந்த ஸ்பாட் வரைக்கும் தான் வந்திருப்போம். போட்டிங்னா நம்ம இந்த ஸ்பாட் வரைக்கும் வந்தால் போதும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை தாண்டி வந்து கேம்பிங் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போகிறோம். யூஸ்வலாக வருஷத்துக்கு ஒரு 4 தடவையாவது இந்த லேக்குக்கு வந்துடுவோம். அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கும். போர் அடித்தா வந்து இந்த லேக்குக்கு கிளம்பி வந்துடுறது. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம அந்த கார்டு காட்டணும். இது வந்து கேம்பிங் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம கேம்ப் கிரவுண்ட்லாம் புக் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த இதெல்லாம் சொல்லி லாட்டெல்லாம் நமக்கு அப்போவே தந்துடுவாங்க. ஆக்சுவலாக ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ணது. இன்றைக்கி மழை இருக்குன்றதுமே நமக்கு தெரியாது. ஏன்னா கேம்ப் கிரவுண்ட் யூஸ்வலாக கிடைக்காதுன்னு முன்னாடியே புக் பண்ணிடுவோம் எல்லாருமே. அப்படி புக் பண்ணும்போது இது வரைக்கும் 2 கேம்பிங்குமே வந்து மழை தான் வந்தது. லைட்டாக ஃபஸ்ட்டு கேம்பிங் லைட்டாக இருந்துச்சு. இது ஆனால் நல்ல மழை அப்பப்போ பெஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவங்கள்ட்ட நம்ம லாட்டோட இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து நமக்கு மேப்பு எல்லாமே தந்துடுவாங்க. ஸோ நம்ம அதை வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். எங்களுக்கு வந்து இந்த கேம்ப் கிரவுண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா சினிக்காக நல்லா லேக் வியூலாம். ஆக்சுவலாக லாட் வந்து ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. இது வந்து லேக் வியூவுக்கு முன்னாடி உள்ளது. பெரிய பெரிய இது ஆர்வி அதெல்லாம் பஸ்ஸு மாதிரி உள்ளதெல்லாம் இந்த சைடு இருந்தது. நாங்கள் போனது வந்து ஆக்சுவலாக புக் பண்ணும்போது லேக் வியூவெல்லாம் லேக் ஸ்லாட்டெல்லாம் வந்து புக் ஆகிருந்துச்சு. அந்த நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து லேக் இல்லாமல் தான் கிடச்சிது. அப்புறம் வந்து இங்கே வந்து ப்ளே ஏரியாலாம் யூஸ்வலாகவே இருக்கும். இது கேம்ப் கிரவுண்டில் வந்து பசங்களுக்கு வந்து ப்ளே ஏரியா இருக்கும். இது நல்லாவே பெரிய ப்ளே ஏரியாவாக இருந்தது. இப்போ நம்ம வந்து கேம்ப் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். எங்களுக்கான ஸ்லாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஒன் வேல தான் நம்ம போக முடியாது. அதனால் சுற்றி அப்படியே எங்கள் ஸ்லாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு வாக் போனேன். அந்த வாக்கோட வீடியோலாம் காட்டுறேன். ரொம்ப சூப்பராக சினிக்காக இருக்கும் இந்த இடமே வந்து. இப்போ எங்கள் ஸ்லாட் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் இதில் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்சு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து லஞ்ச் வேலை தான் நாங்கள் பார்த்தோம். எலக்ட்ரிசிட்டி அதே மாதிரி வாட்டர் சப்ளை. போன கேம்ப் கிரவுண்டில் வந்து வாட்டருக்கு நாங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போய் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். ஆனால் இங்கே வந்து வாட்டருமே இருந்துச்சு. அதாவது 2 கேம்ப் சைட்டுக்கு சேர்த்து ஒரே இடத்துல வைப்பாங்க. அது நம்ம 2 டேப் இருக்கும்.
எலக்ட்ரிசிட்டி டிஃபால்ட்டாக வந்து எல்லா கேம்ப் கிரவுண்ட்லையுமே இருக்கும். நம்ம வந்து ஆர்வி இருக்கிறனால இப்போ ஆர்வி யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா வந்து காரில் கூட நம்ம வந்து கேம்பிங் பண்ணலாம். டென்ட் மட்டும் வாங்கினா போதும், நம்ம சூப்பராக வந்து அந்த சினிக்காக இந்த ஒரு இதை வந்து என்ஜாய் பண்ணலாம். எங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பாத்து மாதிரி போய் ஒரு ஓடை, பட் அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா அந்த ஓடையை வந்து லேக்கில் தான் கனெக்ட் ஆகுது, பட் அந்த லேக்கில் வந்து நமக்கு போகிறதுக்கான வழி எதுவும் இல்லை. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. லோகன் அங்கே நின்றுட்டுருக்கான்னா அங்கே தான் நம்ம அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணணும். அவன் பக்கத்து ஸ்லாட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இது வந்து வாட்டருக்கு வந்து நமக்கு இந்த இங்கே இருக்கிற இந்த டேப் தெரியுதுல்ல, இதுதான் வந்து அந்த வாட்டருக்கு. அங்கே அவங்களுக்கு ஒரு டேப்பு, இந்த சைடுக்கு ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு டேப்பு. ஸோ தண்ணி, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நமக்கு வந்து கேம்ப் கிரவுண்டோட சேர்த்து வந்துடும். கேம்ப் கிரவுண்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு $25 நினைக்கிறேன். நாங்கள் வந்து 2 நாள் புக் பண்ணியிருந்தோம். இந்த சமிட் லேக்கில் வந்து நம்ம லேக்கு போட்டிங் கூட ரெண்ட் பண்ணிக்கலாம். பட் மழையாகவே இருந்துகிட்டே இருந்தனால நாங்கள் வந்து போகல. யூஸ்வலாக எப்போதுமே போட்டிங் தான் நாங்கள் இங்கே போவோம். அதனால் வந்து இந்த தடவை அப்படியே ரிலாக்ஸ்டாக ப்ளசண்ட்டாக நம்ம இந்த வெதர்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்றது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து நான் வீட்டிலேருந்தே மாவு சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டில் என்னென்ன இருக்கும் இதை வந்து பெருசாக ரொம்ப இது வாங்கணும் அது வாங்கணும் பிளான் பண்ணலை. ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவுன்றனால வீட்டில் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேனோ அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ஜிப்லாக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து மட்டன் வந்து வெறுமனே பீஸ் மட்டும் க்ரில் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எக்கு, அப்புறம் வாட்டர்மிலான் வந்து எப்போதுமே வந்து சம்மர்னால் இருக்கும். அதுக்கப்புறம் வெஜ்ஜிஸ் ஏதாவது தேவைன்னா அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மாவு கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து இப்போ நான் சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன். வீட்டிலே வந்து நான் இதுக்கான தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து வீட்டிலே வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் வந்து வெறுமனே சப்பாத்தியை மட்டும் போட்டுட்டு நம்ம இங்கே சாப்பிட வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ காரில் கேம்பிங் போகிறோம் அப்படின்னா நமக்கு இங்கே எல்லாம் வந்து தனியாகவே வந்து கேஸ் அடுப்பு வந்து விற்பாங்க, அந்த ஸ்டவ்வு. அது இல்லாமல் வந்து இண்டக்ஷனும் இருக்கும். ஸோ நான் இண்டக்ஷனுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ எப்போ மழை ரிலாக்ஸ்டாக வந்து வெளியிலையுமே உட்காந்து சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ ஆர்வின்றனால நான் அடுப்புலேயே செஞ்சுட்டேன். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு அந்த ஃபயர் பிளேஸ் போடுவோம்ல, அதுலேயே வந்து அந்த க்ரில் இது வைப்பாங்க, அது மேலேயுமே வச்சு நாங்கள் சமைச்சோம். ஸோ எப்படி வேணாலுமே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து கொண்டைக்கடலை, அதாவது முளை கட்டின கொண்டைக்கடலை வந்து நல்லா மசாலா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேவையான மசாலா எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதை நல்லா வந்து ஆனந்தமாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முளை கட்டின கொண்டைக்கடலை வந்து ரொம்ப உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனால் வந்து ஒன்றுமே இல்லை, அதை ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா ஒரு 3-4 டேஸில். ஸோ அதை வந்து நம்ம முளைக்கட்டினதை வந்து நம்ம அரைச்சி சாப்பிட வேண்டியதான். ஸோ இப்போ நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து பசங்கள்லாம் வந்து படுத்துருந்தானுங்க. மழை அப்படியே விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு. டென்ட்டில் வந்து ஈகன் வந்து புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நானும் வந்து ஈகனோடைய டென்ட்டுக்குள்ளே போயிட்டேன். டென்ட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம், ஆனால் வெளியில் வந்து மழை பெஞ்சாலும் டென்ட்டுக்குள்ளே கொஞ்சம் வெக்கையாக தெரிஞ்சுது. இது வந்து பாப்அப் டென்ட்டு தான். இது எப்படியெல்லாம் பாப் பண்ணணும், எப்படி செட் பண்ணணும் எல்லாமே வந்து லாஸ்ட் கேம்பிங் வீடியோவில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக நம்ம எங்கே போனாலுமே பாப்அப் டென்ட் வந்து ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம், செட்டப் பண்ணிடலாம். உள்ளே வந்து மழை வந்து பெஞ்சிட்டே இருந்தது. வெளியில் மழை பெஞ்சதை வந்து நான் உள்ளேருந்து எடுத்தேன். இப்படி தான் இருந்தது டென்ட்டில். ஆனால் ஒரு துளி தண்ணி கூட நமக்கு வந்து உள்ளே வராது. அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த டென்ட்டுமே. இங்கே வந்து யூஸ்வலாக எல்லாருமே வந்து கேம்பிங் போக ஆரம்பித்தாச்சு இப்போ. அதனால் வந்து டென்ட் எல்லாருமே வச்சுருப்பாங்க. பட் பாப்அப் டென்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அது வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உள்ளே இதே மாதிரி ஒரு குட்டி ஃபேனு, லைட்டு இதெல்லாம் நாங்கள் யூஸ்வலாகவே கேம்பிங் போனால் நம்ம வந்து வச்சுக்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து அப்படியே லஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 7:30, 8க்கு மேலே வந்து அப்படியே ஸ்லோவாக க்ரில் பண்ணலான்ட்டு ஆரம்பித்தோம்.
8:30 கிட்டே ஆயிடுச்சு. வாட்டர் மெலன்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வந்து க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நான் சொன்னேன்னா அந்த க்ரில் வந்து நம்ம அது துருப்பிடிச்சு போன மாதிரி இருந்தது. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம நார்மலாக அது மேலே எண்ணெய் வச்சு வேணாலும் நம்ம சமைக்கலாம். ஸோ நான் இரும்பு தவா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து ஃபிஷ் வந்து க்ரில் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை சுற்றி வந்து நம்ம பசங்க வந்து தனியாகவே வந்து சைக்கிளிங்லாம் போகலாம். நல்லா சேஃபான ஏரியா தான் இது. ஸோ இவன் வந்து பசங்களாம் வந்து சைக்கிளிங் போயிட்டுருந்தாங்க. இந்த இந்த மட்டன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் க்ரில் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் பண்ணேன். வெறுமனை பீஸ் மட்டும் கொஞ்சம் குக்கிங் டைம் மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. பட் சூப்பராக குக் ஆகி வந்துருந்துச்சு. அது கூட வந்து மீன் சட்னி நான் லஞ்ச் அப்போவே க்ரில்லுக்கு தேவையான மீன் சட்னி செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து தொட்டு சாப்பிட்டோம் நாங்கள். ஃபிஷ்ஷு வந்து அப்படியே க்ரில் பண்ண பசங்களுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சிக்கனோட ஃபிஷ்ஷு தான் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இந்த தடவை வந்து ஃபிஷ் க்ரில் வந்து பண்ணோம். ஸோ ஒரு தடவையும் ஒரு விதமாக இருக்கும் கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே. எங்கள் வீட்டில் கேம்பிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து கொசு கடிக்கும், எல்லாமே கடிக்கும். பட் அதை பழகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டு ஒரு 9 மணி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருட்ட ஆரம்பிச்சிருந்துச்சு. 9 மணிக்கெல்லாமே டக்குன்னு இருட்டிருச்சு. இப்போ இன்னுமே ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வந்து நான் மட்டனை வேக வச்சேன்னு நினைக்கிறேன். கிட்ட 40 மினிட்ஸ் இருக்கும். அப்படியே நான் என்ன பண்ணேன்னா, ஸ்லோவாக அந்த சைடில் வந்து அது பாட்டில் குக் ஆகட்டும்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மின் சட்னி தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து க்ரில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து தசாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த வாசனைக்காகவும் அதே மாதிரி அந்த புகைக்கு வந்து கொசுவும் வராது. யூஸ்வலாக கேம்ப் கிரவுண்டில் வந்து நம்ம கேம்ப் ஃபயர் போட்டோன்னே வந்து கொசு கிட்டக்க வராது. பட் இது ஒரு வாசனையாக இருக்கட்டுமே இதையுமே வந்து நாங்கள் போட்டோம். அப்போ நாங்கள் எல்லாமே க்ரில் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாம் க்ளீனப்லாம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நம்ம கேம்ப் கிரவுண்டில் வந்து நைட்டு வந்து எதையுமே வெளியில் அந்த வேஸ்ட்டு எதுவுமே அந்த நான்வெஜ் நம்ம குக் பண்ணால் எந்த ஒரு வேஸ்ட்டையுமே வெளியில் போடக்கூடாது. இது லேக்கில் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற அனிமல்லாம் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. விட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த தடவை டென்ட்டில் படுக்கல. ஆர்விலே வந்து டைனிங்கையும் சோஃபாவையும் பெட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கன்வெர்ட் பண்ணி நாங்கள் படுத்தோம். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து உள்ளே வந்து நாங்கள் தூங்கிடலாம் அப்படின்ட்டு வந்து படுத்தாச்சு. இதுக்கு இடையில வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து போகணுன்னா கொஞ்சம் மழையாக இருந்தது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எங்களுக்கு வந்து இங்கே இந்த தடவை ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம லாட்லேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த பில்டிங் அவ்வளோ கிட்டக்க தான். அதனால் வந்து அப்படியே நம்ம நடந்தே போயிடலாம். இப்போ வந்து நாங்கள் ஃபயரை வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தணலெல்லாம் இது பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்படியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். நல்ல இருட்டு. வெளியே இப்படி தான் இருக்கும் கேம்பிங்னா. ஆக்சுவலாக லைட் எதுவுமே நான் அடித்து காட்டலை. ஏன்னா ஆக்சுவல் வியூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக. நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ராவாக லைட்ஸ்லாம் வச்சுக்கலாம். பட் நாங்கள் இப்போ படுக்க போகிறோம். அதனால் வந்து பார்க்குறதுக்கு நைட்டு வந்து இருட்டு இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் மாதிரி அப்படிலாம் இருக்காது. லைட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்மளே வச்சுக்கணும். அதுவும் வந்து நம்ம இடத்துக்குள்ளே தான் வச்சுக்கணும். இது வந்து ஆனிங்கில் இருந்து வர லைட்டே வந்து இப்படி தான் இருந்தது. இப்போ அப்படியே நடந்து நாங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கோம். நானும் ஈகனும் வந்தோம். இங்கே வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஷவர் ஏரியாவும் இருக்கும், டாய்லெட்டும் இருக்கும். ஏன்னா கேம்ப் கிரவுண்டில் வந்து எப்போதுமே வச்சுருப்பாங்க. அதேமாதிரி நிறையவும் ரெஸ்ட் ரூம் இருக்கும். நம்ம வந்து நீட்டாகவே இருக்கும். இவ்வளோ பேர் இருந்தாலும் ரஷ்ஷே இருக்காது. நீட்டாகவும் அதே மாதிரி இருக்கும். இது வந்து நைட்டு வந்து வியூ வந்து பார்க்க நமக்கு லைட்டிங்லாம் ரொம்ப இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து நாங்கள் தங்கியிருக்க அந்த லாட் வந்து இவ்வளோ தூரம் அந்த காரோட வெளிச்சத்தெல்லாம் எடுத்தேன் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி தான் கேம்ப் கிரவுண்ட் வந்து நைட் இருக்கும். நல்லா இருட்டோட நல்லா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து லோகனை வந்து தூங்க வச்சுட்டு நாங்கள்லாம் வந்து கேம் விளாண்டுட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு லோகன் தூங்கிட்டான் ஆக்சுவலாக. ஏன்னா மத்தியானம் தூங்காதனால லோகன் வந்து ஃபஸ்ட்டே தூங்கிட்டான். இப்போ நாங்கள் வந்து சீக்வன்ஸ் விளாட்லாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். சீக்வன்ஸ் விளாண்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் தூங்கியாச்சு.